ஹே ஹால் பிரைஸ் த லார்ட். குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே. தாவீது அவரு பெரிய ராஜா. அந்த ராஜா தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இஸ்ரேல் பக்கத்தில் யாரும் கிடையாது, வீரர்கள் இருக்காங்க, ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. பெலிஸ்தியர் பக்கத்தில் கோலியாத்னு ஒரு பெரிய ராட்சதன் இருக்கான். அந்த ராட்சதனை யாராலையும் ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியாத அவங்கள தாவீது சின்ன பையனாக இருந்து ஜெயிக்கிறாரு. எஸ், அந்த இடத்துல ராஜா அழகான ஒரு அறிவிப்பை தராரு. யார் கோலியாத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட ஆஸ்தியில் பாதியும் தன்னோட மகளையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் அது எதையுமே பெருசாக எடுத்துக்கல. அதுக்காக அவர் போராட போல. பட் மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட நம்பிக்கையும் ஏசப்பா மேலே இருந்த விசுவாசத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர்கிட்ட அந்த இடத்துல போருக்கு தேவையான எந்த கவசமும் கிடையாது. அது எதுவுமே அவர் பத்தலை அவருக்கு. ஏன்னா அவர் சின்ன பிள்ளையா இருக்காரு, அதனால பத்தாமல் போயிடுச்சு. ஆனால் அவர்கிட்ட இருந்த கவனை எடுத்துகிட்டு போகிறாரு. கவன்னா உண்டிகோலும் 3 கூழாங்கல்லையும் எடுத்துகிட்டு போகிறாரு கோலியாத்தை சாகடிக்க. பெரிய ராட்சதனை எப்படி அந்த 3 கல்லால் சாகடிக்க முடியும்? அதுதானே. எஸ், அது கண்டிப்பாக அவரால் முடியும்னு அவர் நம்பினார். அந்த இடத்துல அது நம்பிக்கையை காப்பாற்றவும் செஞ்சார், கோலியாத்தை முறியடிக்கவும் செஞ்சார். உடனே அவர் சாகடித்த உடனே ராஜா சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரு. ஆமாம்ல, நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம லைஃப்பில் ஒரு நம்பிக்கையான விஷயத்த நம்ம ஏன் பண்ண மாட்டேன்றோம்? கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டோம், அந்த இடத்துல ஒரு மூவானே பண்ணாமல் இருக்கோம். நம்பினா மட்டும் போதுமா? நம்மளோட முயற்சியை ஏன் கைவிடாமல் நம்ம எடுக்கக்கூடாது? அதை எடுப்போம், நல்லபடியாக முன்னேறி செல்வோம். God bless you all.